தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. எடப்பாடி பழனிசாமியும், காரைக்குடியில் சீமானும், கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலினும், விஜய் நந்தனத்துலேயும் தன்னுடைய பிரச்சாரங்களை ஒவ்வொரு தலைவர்களும் முடிச்சிருக்காங்க. இதையொட்டி தேர்தல் பிரச்சாரம் ஓய்வுக்கு வந்திருக்கு. சில நிபந்தனைகளும் தேர்தல் ஆணையத்தால் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த முறை அதிமுக சில விஷயங்கள் செஞ்சிச்சு. அச்சு ஊடகங்களில் சில விளம்பரங்கள்லாம் வெளியிட்டாங்க. அதை பற்றிலாம் பேசிடலாம். இன்னைக்கு விஜயோட பேச்சு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கொஞ்சம் பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்கள் சொன்னது போல் தமிழக தேர்தலுக்கான பரப்புரை என்பது முடிவுக்கு வந்துருச்சு. 4 தலைவர்களும் அவங்க போட்டி போட தொகுதிகளை பரப்புரை நிறைவு பண்ணியிருக்காங்க. விஜய் சென்னையில் நந்தனம் YMCA மைதானத்தில் பொதுக்கூட்டம் மாதிரி பேசியிருக்காரு. ஸ்டாலின் கொளத்தூர், எடப்பாடி பழனிசாமி சேலத்திலையும், சீமான் காரைக்குடியிலையும் அவங்களோட இறுதிக்கட்ட பரப்புரை நிறைவு பண்ணியிருக்காங்க. அதில் விஜயோட பேச்சு தான் என்பது இன்னைக்கு பெருசாக கவனிக்கப்படுது. ஏன்னா மீண்டும் ஒரு முறை அவரோட வாக்குறுதிகளை நினைவுபடுத்தி எதற்காக திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஓட் பேஸ் கிட்ட மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ராங்காக விஜய் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலோட திமுக கதம் அப்படின்ற மாதிரி சில பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே பேசி இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை டைரக்டாகவே விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் 10 தோல்வியை சந்திச்ச ஒரு அனுபவசாலி தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பத்தி விஜய் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுதான் டைரக்டா விமர்சிக்கிறாருங்கிறீங்களா? கடைசி வரைக்கும் ஒரு பேரையும் சொல்லல, எந்த கட்சின்னு சொல்லல. அவர் யாருங்கிறது பூடகமா அவரே சொல்லுவார். நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். 5 வருஷமா இதே விளையாட்டு அண்ணனுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல விஜய் டச் பண்ணிட்டு போறார். இந்த மாதிரி வரக்கூடிய தேர்தலில் திமுக ஏற்கனவே கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதற்கு இந்த தரப்பு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விஜய் அறிவிச்ச வாக்குறுதிகள் நிறைவேற்றினாலுமே தமிழ்நாட்டு பட்ஜெட்டோடு அதிகமாக கடன் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பரபரப்பாக போய்கொண்டிருந்த இந்த பரப்புரை என்பது இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு. நாளை மறுநாள் எலெக்ஷன் டே. அப்போ தான் வாக்காளர்கள்லாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றது அவங்க வாக்களிப்பாங்க. ஆனால் மக்கள் எப்போவும் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க யாருக்கு நமது வாக்கு, யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதா. இதில் விஜய் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா, புதுச்சேரி மாதிரி தமிழ்நாட்டில் டேர்ன் அவுட் வரணும். ஏன்னா அதிகமான டேர்ன் அவுட் வந்துச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு இல்லையா. மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருமே நீங்கள் ஓட்டு போடுங்க, எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுங்க அப்போ தான் திமுக அகற்ற முடியும்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஜய்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாமே நீங்கள் எப்படி வீட்டில் அடம்பிடிச்ச சாக்லேட் கேட்பீங்களோ அதே மாதிரி வீட்டில் அடம்பிடிச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட நம்ம கட்சிக்கு ஓட்டு போட வைங்கன்ற மாதிரி பல கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இதில் இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இப்போ சைலண்ட் பீரியடு இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 6 மணிக்கு மேலே இது நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த நடைமுறை அமலில் தான் இருக்கும். வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே எக்ஸிட் போல்லாம் விடக்கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆமாம். கடந்த தேர்தல் நடந்ததெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா சுவாரஸ்யமாக இருக்கும். 2021 ஏப்ரல் 6 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போட்டிடுறாரு. ஆளும் கட்சி சார்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் போட்டிடுறாரு. ஸ்டாலினுக்கு அது தன்னை முதல்வராக முன்னிறுத்தும் தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தல் தான் ஸ்டாலினுக்கு அதாவது 2026 தான் முதல்வர் வேட்பாளராக இருந்து கொண்டு முதல்வராக 5 ஆண்டுகள் அவரது சாதனையை சொல்லி வாக்கு கேட்கிறார். 2021 அப்படி இல்லை. 2006-11 தான் கடைசியாக ஆட்சி பண்ணது இல்லையா. அப்போ அந்த ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்ல முடியல. நாங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதில் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அது எடுபடுது. அப்போ இது பிரச்சாரம் அந்த கடைசி காலகட்டங்களில் எடப்பாடி புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். ஒரு சரியான யுக்தி அல்லது அது சர்ச்சைக்குரிய யுக்தி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கடைசி காலகட்டத்தில் திடீர்னு வர எல்லா பத்திரிகை, தமிழ் பத்திரிகை எல்லாத்துலேயும், குறிப்பாக ஆங்கில பத்திரிகை முதற்கொண்டு ஒரு 3 பக்கத்தில்
செய்தி வரும். செய்தி என்னன்னா, இருண்ட காலத்துல மீண்டும் போடுமா, ரவுடிகளுடைய அட்டூழியம், அது மாதிரி திமுக அரசு 2006-11 இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு செய்தியாவே வந்துச்சு. அது பார்த்து 3 பக்கத்துல எல்லாரும் குழப்பம், இது என்ன இங்கிலீஷ் பத்திரிகையில தமிழ்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு. 4வது பக்கம் போறப்பதான் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிமுக அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்ப இது வந்து பெரிய பேசு பொருள் ஆனிச்சு. எடப்பாடி ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட்ல ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இது பெரிய விமர்சனத்தை கிளப்பிடுச்சு. இதை எப்படி ஊடகங்கள் வந்து அலோவ் பண்ணுச்சு? ஒரு செய்தி ஊடகம் இது வந்து செய்யலாமா? இது வந்து எந்த வகையிலையும் நேர்மையான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க வந்து விளம்பரமா கொடுக்கறது வேற, அதுல விளம்பரங்கிறது எதுவுமே இல்லாம, ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் கடைசியா இது வந்து கற்பனை அல்ல, இது வந்து திமுக 2006-11 நடந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இது எப்படி இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் ஆணையத்திட்ட போனுச்சு. தேர்தல் ஆணையம் இதுக்கப்புறம் அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒருவேளை இந்த சைலண்ட் பீரியட்ல நீங்க அச்சு ஊடகத்துல விளம்பரம் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற்று தான் கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கூட நீங்க எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் தனியா வரும், அதுல ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டார். அவர் ஓபிஎஸ் தனியா விளம்பரம் பண்ணுவார். நான் தான் வந்து பரதன், என்ன வந்து நம்பி ஆட்சியை விட்டுட்டு போனாங்க அம்மா, ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்லாம் ஓபிஎஸ் தனியா அவர் ஒரு அறிக்கை விட்டார். அப்ப இதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக்ங்கிற பேர்ல அறிக்கையில் விளம்பரம் கொடுத்தாரு. அவர் விளம்பரங்கிறது இதா வந்துச்சு, செய்தியா வந்துச்சு. இப்ப வரக்கூடிய ஊடகங்கள் வர மாதிரியே செய்தியா வந்துச்சு. அட்வர்டோரியல் அப்படிங்கிறதே மாறிடுச்சு. இப்ப முன்னாடியாச்சும் கீழே விளம்பரம் அல்லது வி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்ப எதுவுமே தெரியாது, உங்களுக்கு பார்த்தா அது விளம்பரமா உண்மையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் மக்கள் வந்து கடந்த தேர்தலில் அவங்க அந்த இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம ஒரு முடிவு நோக்கி நகர்ந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த சைலண்ட் பீரியட்ல நடக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதுதான் பயங்கரமா இருக்கும். அரசியல் பேசக்கூடாதும்பாங்க, தேர்தல் ஆணையம் கண்டிக்கும். எல்லா கட்சி தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மொழியில மக்களோட பேசிட்டே இருப்பாங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு காலைல வரைக்கும். நீங்க சொல்ற ஆமா, முக்கியமா வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஓட்டிங் டே நெருங்கிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு பக்கம் நடைமுறையில் இருந்தாலும், தேர்தல் ஆணையம் வந்து சைலண்ட் கார்லாம் சொல்லி ஏதோ ஒரு வகையில் பிரச்சாரத்தை வந்து 48 மணி நேரம் முன்னாடி முடிச்சிடணும்னு சொன்னாலும், அரசியல் கட்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களோட நெருக்கமாக இருக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா எப்படியாச்சும் ஓட்டிங் டேல வந்து நம்மளோட கட்சிகளுக்கு அதிகமாக ஓட்டு வந்துடாதா அப்படின்ற மாதிரி பல கேம்பெயினை வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க. என்னதான் அந்த தடையெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த கேம்பெயின் தொடர்ந்துட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்களே 4 தலைவர்கள், விஜய், சீமான், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின். அதில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, கூடுதலாக சில வாக்குறுதிகளும் சேர்த்து கொடுத்துருக்காரு. அதாவது இதுவரைக்கும் 297 வாக்குறுதிகளை அதிமுக கொடுத்தாங்க. இப்போ கூடுதலாக சில வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புதுசாக கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, 10 லட்சம் இளைஞர்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் மானியம் தருவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூட்டி தரேன்னு சொன்னாங்க, செல்போன் தரேன்னு சொன்னாங்க, ஃப்ரிட்ஜ் தரேன்னாங்க. ஃப்ரிட்ஜ் இப்ப சொல்லிருக்காங்க. ஆமா, போன தேர்தலில் சொல்றேன், ஸ்கூட்டி செல்போன்லாம் தரேன்னாங்க. அதெல்லாம் தந்துட்டாங்களான்னு தெரியல, வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்களான்னு தெரியல. இப்ப அடுத்து ஆண்களுக்கு இது தராங்க. ஆமா, அதாவது 10,000 மானியம், அந்த ஸ்கூட்டி வாங்கினாங்க அப்படின்னா மானியம் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியில் அடிஷன் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுவுமே வந்து ஏதோ ஒரு வகையில் இளைஞர்கள் மத்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறாரு. அதை ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு மே 4ஆம் தேதி தெரியும். சொன்ன மாதிரி சைலண்ட் பீரியட்ல நடக்கக்கூடிய அரசியலுங்கிறது ரொம்ப சத்தமா நடக்கும். அதாவது சைலண்டா பண்றங்கிற பேர்ல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டே இருப்பாங்க. தேர்தல் அன்னைக்கு காலையில போயிட்டு எல்லாரும் வாக்களிங்க, ஜனநாயகத்தை மீட்டெடுங்க, நல்லாட்சி தொடர வாக்களிங்க, அல்லது நல்லாட்சிக்கான ஒரு வாக்கு அவங்க வாக்கு அமையட்டுங்கிற மாதிரி ஊடகமா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதிர்கட்சி தலைவரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதற்கு முன்னாடி ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடாதுன்னா பரவாயில்ல, இப்ப 24/7 ஊடகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ எப்படி அரசியல் களத்துல நடக்கக்கூடிய தவறுகள் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அரசியல் படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க, அரசியல் விஷயங்களை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ ஒரு பணம் பிடிபடுது அப்படின்னா அது ஊடகம் சொல்லதானே செய்யணும். அதெல்லாம் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா அவங்களோட பிரச்சார பாடல் ஒளிபரப்பாகட்டும், அவங்க சம்பந்தம் விளம்பரம் போடுறதாகட்டும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, இந்த காலகட்டத்துல தான், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் கடந்த 2021 செய்தி வெளியானுச்சு. அந்த அச்சு ஊடகங்கள்ல இப்படி ஒரு செய்தி வெளியானுச்சு. விளம்பரம்னே தெரியாம அப்படி ஒரு செய்தி வெளியானுச்சுங்கிற உதாரணம் அதுக்கு தான் சொன்னேன். இப்போ நீங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னாலும் அப்புறம் இன்னொரு செய்தி நம்ம நக்கீரன் ராங் கால்ல இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, திமுகவினுடைய முக்கியமான 12 விஐபிகள், திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய அந்த 12 விஐபிகளோட தொகுதிகள்
பணப்பட்டுவாடா நடக்குதுங்க அப்படிங்கிற பேரில் சிலர் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அந்த புகாரை பாஜக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கு. பாஜக அதை முடுக்கி விட்டுருக்கு தேர்தல் ஆணையத்தை நோக்கி, இதை வந்து தீவிரமாக பாருங்க, உண்மையாக நடக்குதா என்னன்னு பாருங்கிறப்ப அதற்கான ஆதாரங்கள் எதுவும் சிக்கலை பாஜகவுக்கோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கோ. அது தொடர்பான ஆதாரங்கள் சிக்காததுனால அது தொடர்பான வேலைகளில் தேக்கம் அடைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த ஆதாரங்கள் சிக்குனுச்சு அப்படின்னா அந்த 12 தொகுதிகளிலையும் தேர்தலை நிறுத்தி வைக்கும் வேலையை தேர்தல் ஆணையம் பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. ஏற்கனவே கரவக்குறிச்சி பண்ணாங்கல்ல, அந்த அதனுடைய நீட்சியாக இதை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அதே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பெட்டிஷன் என்பது போயிருக்கு. யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 120க்கும் மேற்பட்டவங்க வந்து அந்த பெட்டிஷனில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 120 பேரில் யார் யார் அடக்காம அப்படின்னா, முன்னாள் IAS அதிகாரிகள், அப்புறம் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாமே வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு எதிரானா பிரதமர் மோடிக்கு எதிராக. இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சமீபத்தில் பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றினார் இல்லையா, இந்த மாதிரி பார்லமெண்ட்ல டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வரதன் மூலியமா அதை வந்து எதிர்கட்சிகளும் தோக்கடிச்சாங்க. ஆனால் பாஜக எப்படி செட் பண்ணாங்க, அதை வந்து விமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து கொண்டு வர மாட்டாங்க, பெண்களோட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா. அது இந்தியா முழுக்கவே பாஜக கட்சிக்காரங்களால பெருசா சோசியல் மீடியா முழுக்க பரப்பப்பட்டது. அதிமுகவும் பேசினாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட பேசினார். அந்த நைட் 8:30 பேசினார் இல்லையா, என்ன பேச போறாங்க, இதை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷனர்ஸ் வந்து மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கிற போது தேர்தல் விதிமுறைக்கு எதிராக பிரதமர் மோடி பேசியிருக்காரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்சி ரீதியா பேசுறது பிரச்சனை இல்லை, ஆனா இந்திய அரசாங்கத்தோட மிஷினரி, அதாவது தூர்தர்ஷன் ஆகட்டும், ஆல் இந்தியா ரேடியோ ஆகட்டும், இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி பிரதமர் மோடி வந்து அவரோட கட்சிக்கு ஆதரவா வாக்காளர்களை திருப்புறது மாதிரி இந்த பேச்சு பேசியிருக்காரு. நீங்க தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாக பிரச்சாரம் பண்றது ஓகே தான், ஆனா அரசாங்கத்தோட அந்த முறையை பயன்படுத்தி, அரசாங்கத்தோட கருவிகளை பயன்படுத்தி நீங்க வந்து தேர்தல் டைம்ல, தேர்தல் விதிமுறை அமல் இருக்கிற டைம்ல வந்து உங்களோட கட்சிக்கு ஒரு சார்பா பேசுறது வந்து நிச்சயமா தேர்தல் விதிமுறை மீறல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனர்ஸ்லாம் கையெழுத்து போட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ட்ட. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சதான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த எதிர்ப்பு என்பது ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படுது அப்படிங்கிறது எப்படி நம்புறது? முதல்வர் வாகனத்தை செக் பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை செக் பண்ணுறது, இதை மட்டுமே வச்சு நம்பிட முடியுமா? ஏன்னா எல்லா தலைவர்கள் வாகனத்தையும் செக் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் கிடைக்கல, கிடைச்சிருந்தா ஓகே, கிடைக்கலங்கிறப்ப ஓகே நியாயமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரதமருடைய ஹெலிகாப்டர் ஒருத்தர் செக் பண்ணார், அவர் வந்து பணியிட மாற்றத்தில் உள்ளாக்கப்பட்டார் இல்லையா, அந்த பின்னணி நம்ம சேர்ந்து பார்க்கணும். அப்போ தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக செயல்படுது, தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுங்கிற ஒரு பார்வை இதில் முக்கியமாக இருக்கு. மற்ற தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க, பாஜகன்னு வரும்பொழுது எப்படி பார்க்குறாங்க, அதில் பிரதமரனுடைய பேச்சுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம். இப்போ நேரம் ஒரு கண்டம் பண்ணியிருக்கணும்ல அவங்க, இது எப்படி என்ன நடைமுறையில் இருக்கு. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சாலும் 29 தான் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் முடியுது, அதற்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸிட் போல் விட முடியும். அப்ப இப்படி ஒரு நெருக்கடி இங்க இருக்குங்க. இப்ப பிரதமருக்கு அது பொருந்தாதா? அப்ப அவர் எப்படி பேசுறாரு, மகளிருக்கு எதிராக இந்த மாநிலங்கள் எப்படி இந்த மாநில அரசு செயல்படுதுங்கிற விமர்சனத்தை அவர் எப்படி முன்வைக்கிறாரு. அப்ப அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்து எதிர்வினை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் தேர்தல் ஆணையத்தோட வெயிட்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்ப இதுல தடுமாறுகிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம வீடியோட இறுதி பகுதி வினோத செய்திகள் தான். தேர்தல் பத்தி பேசுறதுனாலயே இதுவும் ஒரு தேர்தல் சம்பந்தமான ஒரு ஆச்சரியமான செய்தி தான். அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த அளவிற்கு எல்லா வாக்காளர்களும் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். அதாவது குஜராத்தில் இப்போ தேர்தல் நடக்கலை, குஜராத்தில் முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. ஒரே ஒரு வாக்காளருக்காக ஒரு போலிங் பூத்தையே வச்சுருக்காங்க போல, அது குஜராத்தில் நடந்திருக்கு. யூஸ்வலாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பல மலை கிராமங்கள்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் முன்னாடி வந்து கழுத மேலெல்லாம் இவி மிஷின் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல ரீச் பண்ணி அவங்களோட வாக்குகளை வந்து இது பண்ணுறதுக்காண்டி அந்த ஏற்பாடுகள்லாம் முன்னாடி பண்ணுவாங்க. அது சிஸ்டமேட்டிக்காக வந்து அங்கே ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி குஜராத்தில் வந்து கிர் காடுகளில் ஒரே ஒரு சாமியார் இருக்கார் போல, அவரோட வாக்கு வந்து இது பண்ணுறதுக்காட்டி அவருக்குனே தனியாக ஒரு எலெக்ஷன் பூத் அமைச்சிருக்காங்க. ஏன்னா சட்டப்படி ஒரு வாக்காளர் இருக்கார் அப்படின்னா அவரோட வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வேற எந்த பூத்துலையும் ஓட்டு போடக்கூடாது, 2 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓட்டு போடணும்.
அப்படி இருக்கிற சமயத்தில் அவருக்காண்டியே ஒரு எலெக்ஷன் பூத்தை செட் பண்ணி அங்கே ஒரு வாக்களிக்க வச்சிருக்காங்க. அது முன்னாடி நடந்தது போல இப்போ அந்த எலெக்ஷன் ரீதியாக பேசுறதுனால இந்த ஒரு கிளிப்பிங்கும் வைரலாக போயிட்டு இருக்கு. சாமியாருக்காக போறாங்க, சாமானியர்களுக்காகவும் போகணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பேசுவோம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.